பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண சிந்தம் ஜானதம் சோத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமாந்தன கலிய தெய்வம் காஞ்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். இது ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு ஈஸ்வரனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. ஈஸ்வரனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. இந்த சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்கள், தர்மமே பாருங்கள். ஈஸ்வரனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதை நம்ப மாட்டா. அவளுக்கு நடக்கும்போது தான் அது அவளுக்கு புரியும். இது வந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர், அவருடைய இன்டர்வியூ அதை கேட்டுட்டு தான் சொல்கிறேன். இவர் வந்து 1961 ஒரு வேலையில் எங்கே தமிழ்நாட்டில் இருந்தவர் ஷிஃப்ட் ஆகி கேரளாவுக்கு போயிருக்கார். 1961 1997 வரைக்கும் அவர் வேலையில் இருந்திருக்கார். இப்போ 1964 1964 அவர் வந்து கேரளாவில் இருந்தபோது மகாபிரிவால் ஷோலாப்பூரில் கேம்பில் இருந்திருக்கார். அதை பார்க்க வந்திருக்கார். பாலசுப்ரமணியத்தோட அவரோட ஒய்ஃபு தரிசனத்தை கூட வந்திருக்கா, அவள் பொண்டாட்டியும் கூட வந்திருக்கா. இவர் போகிறதுக்கு முன்னாடியே இவருக்கு ஒரு யோஜனை திடீர்னு தோணித்து. அது பரமேஸ்வரன் கொடுத்த யோஜனை இருந்தால் தான் நடக்கும். இவருக்கு இப்போ அங்கே கேரளா அப்படின்னால கொஞ்சம் மரங்கள்லாம் ஃபேமஸ்ஸு. அதனால் இவருக்கு திடீர்னு கரிக்கோட்டை அப்படின்னு ஏதோ மரம் வெரைட்டி சொல்கிறார், கரிக்கோட்டை மரம்னு. அந்த உட்டில் ஒரு மகாபிரிவாவுடைய பாதுகை, அவருக்கு அந்த அளவு இருக்குது போல இருக்குது பிரிவாவுடைய பாதத்தோட. அதனால் அதை ஒரு பாதுகை பண்ணிட்டார், ஒரு செட்டு பண்ணிட்டார். ஒரு பாதுகை அவருக்கு பண்ணிட்டார். 2 பாதங்களுக்கும் பாதுகை பண்ணிட்டு பெரிவாக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை எடுத்துட்டு இவர் கிளம்புறாரு. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, மகாபிரிவா வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு வயசான பாட்டி வந்திருக்கா. பாட்டி வந்துட்டு எனக்கு வந்து பெரியவாளோட பாதுகை ஒன்று ஓணும்னு கேட்டா போல இருக்கு. பெரியவா வந்து அப்புறமான்னு சொல்லலாம், ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆனால் என்ன சொன்னால் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டாலாம். இதெல்லாம் அவருக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா அப்புறமா பின்னாடி தெரிஞ்சது. நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். அவருக்கு பின்னாடி தான் அது தெரிஞ்சிருக்கு. இங்கேயே இரு அப்படின்ட்டாரான். அவன் அங்கேயே இருந்திருக்கா. ஏன்னா பெரியவா ஏதாவது கொடுப்பா, அனுகிரகம் பண்ணுவான்னு நினச்சிட்டு அவங்க உட்காந்துட்டுருக்கா அந்த பாட்டி, வயசானவ பாட்டி. இவர் வந்து பாலசுப்ரமணியம் வந்து தன் பொண்டாட்டியோட போய் சேர்ந்தார். வந்துட்டு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னார் பெரியவா. அந்த இதை பாதுகையை எடுத்து பெரியவாக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எழுந்துட்டார். எழுந்தவுடனே பெரியவா வந்து பக்கத்தில் இருக்க அந்த சிஷ்யர் அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு, அந்த வயசானவ யாரோ வந்திருக்காளே அவளை கூட்டுன்னு வாப்போ அப்படின்னாரு. அவள் போனால் கூட்டின்னு வந்தா. கூட்டு வந்தோடனே பெரியவா வந்து அந்த பாட்டியை பார்த்து சொன்னால், இதோ இந்த பையன் எனக்கு பாதுகை பண்ணி கொண்டு வந்திருக்கான், நான் இதை போட்டுக்க போகிறேன், இதை போட்டுன்ட்டு பழைய பாதுகையை நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ எடுத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த புது பாதுகையை என்னுடைய திருப்பாதங்களை அதை போட்டுட்டார். இந்த பாதுகைகளை போட்டுட்டார். போட்டுன்ட்டு இதை எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த பாட்டி வந்து எடுத்துட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டாலும். பெரியவா வந்து ரொம்ப வருஷமாக போட்டு இந்த பாதுகாப்பில் இருக்காது. அது அந்த பாட்டிக்கு கிடச்சிருக்கு அந்த அனுகிரகம். ஆனால் இவர் வந்து சொல்கிறார், பாலசுப்ரமணியம் சொல்கிறார், எனக்கு வந்து திடீர்னு தான் தோணித்து. நானும் வந்து கேரளாவில் வந்து 61க்கு வந்துட்டேன். 64க்கு முன்னாடி நான் 1-2 தடவை பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து
அப்படி ஒரு மாப்பிரிவாளுக்கு ஒரு பாதுகை பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு தோணலை. திடீர்னு தான் தோணித்து எனக்கு. அது சொல்கிறார் அவருக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு கேரளாக்காரர் பக்கத்தில், இவரும் மலையாளி தான், இன்னொருத்தர் இருந்திருக்கார் போல இருக்கு. அவர்கிட்ட சொல்லியிருக்கார். இது வந்து அவர் நான் வேறு ஒரு இதில் படித்தேன், இவரோட இதுலேயே அனுபவத்தையே அவர் சொல்லும்போது அதை விட்டுருக்கார். அந்த மலையாளத்துக்காரர் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஓணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் தான் சொன்னாராம், நான் உங்களுக்கு அந்த மரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு அந்த மரத்தை காமிச்சாராம். இதுலேருந்து எடுத்து பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம். கூட வந்து அவர் சொன்னாராம், எனக்கு வந்து மாபெரிவாளுடைய இந்த பாதத்தோட அளவு எங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்தாசை பண்ணியிருக்கார். அதில் சொல்லலை, அவர் மறந்துட்டுருக்கார். நான் வேறு ஒரு அனுபவத்தில் இவரே சொல்லி கேட்டேன்னா இல்லை வேறு யாரோ அதை எழுதியிருக்காளா தெரியாது. அவர் வந்து நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கா. அவரும் வந்து அதில் இது பண்ணி அவருக்கு ஒரு பாதுகா பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். கூட ஏதோ ஒரு மலையாளி ஒருத்தர் அவரை வச்சுட்டு அந்த பாதுகா பண்ணி தான் அவர் இங்கே எடுத்துன்னு வந்திருக்கார் அப்படின்றது தெரியுது. அது வந்து இந்த வயசான பாட்டிக்கிட்ட கொடுத்தோன்னே ரொம்ப ஆனந்தப்பட்டு ரொம்ப எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா பெரியவா அப்படின்னு வாங்கிட்டு அப்புறம் தான் கிளம்பி போனாலாம். அதுக்கப்புறம் வந்து அவளை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்த பிறகு மாப்பெரிவாள் வந்து அவர் சொல்கிறார், பாலசுப்ரமணியம் நன்னா புரிஞ்சுன்ற அவளுக்கெல்லாம் மட்டும்தான் இப்படிலாம் இந்த மாதிரிலாம் எப்படி நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரியான புத்தி வரும். மற்ற பேருக்கெலாம் அது புரியாது. மற்ற பேர்லாம் அவரே சொல்கிறார் இந்த இன்டர்வியூவில் பாலசுப்ரமணியம், ஏதோ நான் கொண்டு போனேன், யாரோ ஒருத்தர் அங்கே இருக்க சொன்னார், அவர்கிட்ட அதை எடுத்து கொடுத்தார் அப்படின்னு கிடையாது. பெரியவாளுக்கு வந்து தெரியும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு புத்தியை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கொடுத்து என்னை பண்ண வைக்கிறார். அதனால் நான் அதை பண்ணி அங்கே கொண்டு வரேன் அப்படின்றது பெரியவாளுக்கு தெரியுமே. அதனால தான் பெரியவா அவளை இருக்க சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அந்த பாட்டி இருக்க சொல்ல மாட்டாள், அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா அந்த பாட்டி போனால் திருப்பி வரணுமே, அவளுக்கு கொஞ்சம் தொந்தரவு தானே, அதனால் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா. அதான் நான் 2 நாளில் வரப்போகிறேன்னு தெரியும் பெரியவாளுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பாலசுப்ரமணியம் சொல்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்கர் மகாபிரிபாதம் மகாபிரிபாதம்.